1948 அமெரிக்க நாட்டில் சிக்காகோவில் நடந்த ஒரு மிகப்பெரிய புரட்சி, தொழிலாளிகளுடைய புரட்சி நடந்து தான் அந்த தொழிலாளிகளுக்கு 8 மணி நேர வேலைங்கிறது அன்றைக்கி அந்த காலகட்டங்களில் நடந்திருக்குது. இதுகளை சிறப்பு கவனம் செலுத்தி எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொழிலாளர்களுக்கு இன்றைக்கி சம்பளத்தோடு ஒரு விடுமுறை கொடுத்துருக்குறதுங்கிறது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையுமே இல்லை. திரிபுரா, அந்த மேற்கு வங்காளம், அந்த மாதிரி இதுகள் அப்போ இருந்துச்சு. இருந்தாலும் தமிழகத்திலே முதல் முறையாக எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி சம்பளத்தோடு ஒரு விடுமுறை தொழிலாளிகள் கொடுத்துருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய இது ஒரு அங்கீகாரம். இது தொழிலாளிகளுக்கான ஒரு அங்கீகாரம். இந்த அரசு தொழிலாளிகளை பாதுகாக்கணுங்கிற அரசு. எந்த வகையிலையுமே தொழிலாளிகளை விட்டுக்கூடிய அரசு கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்கன்னா இது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். அது எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக விசைத்தறி தொழிலாளிகள், அரசு அதிகாரிகள், இப்போ சாமலாபுரம் பேரூராட்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நகராட்சிகள், கிராமப்புற பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமான ஒரு இது. எல்லாருமே ரொம்ப காலையில் கூப்பிட்டு ஃபோனில் நிறைய பேர் சொன்னாங்க, பரவாயில்லைங்க, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சம்பளத்தோடு விடுமுறை கொடுத்துருக்காங்கிறது ரொம்ப சிறப்புமிக்க இது. திராவிட மாடல் ஆட்சி ரொம்ப சிறப்பாக இது மாதிரி பணிகளை இன்னும் நிறையா திட்டங்கள் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகளிருக்கான உரிமைத்தொகை, மற்றது மாணவர்கள், காலை சின்ன குழந்தைகளுக்கான உணவு திட்டம், அது மாதிரி அதே மாதிரி காலேஜுக்கு செல்லக்கூடிய பசங்க, காலேஜுக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே எங்கள் அரசு நிறையா செஞ்சுருக்குது. இன்னும் எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிறையா செய்வாங்க மக்களுக்குங்கிறதை இந்த மே நன்னாளிலே நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.